இயேசு சொல்லுகிறாங்க, நான் சுயமா ஒன்னையும் பேசல, இன்னத உபதேசிக்கணும், இன்னத நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பிதா என்ன செய்தாங்க, எல்லாவற்றையும் சொல்லி கட்டளை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த கட்டளையை தானே அந்த பூமியில என்ன செய்திருக்கிறேன், இது நித்திய ஜீவ கட்டளையாக எல்லாருக்கும் உபதேசிச்சிருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் சொல்லி இருக்கிறேன். எனக்கு முன்பாக வந்த யோவானும் மனம் திரும்புதலை குறிச்சு, பரலோக ராஜ்யத்தை குறிச்சு தான் பேசினாரு. என்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு அதைத்தான் சொல்லி கொடுத்தேன், சீஷர்களுக்கு அதைத்தான் சொல்லி கொடுத்தேன். அதனால தேவ பிள்ளை அவருடைய கட்டளை எப்படி இருக்கிறது அப்படின்னா நித்திய ஜீவனா இருக்கிறது. Children of God, Jesus is telling, for I have not spoken on my own authority, but the Father who has sent me himself has given me a commandment to what to say and what to speak. That is what Jesus gave as his commandment, that is eternal life. This is the eternal commandment of life. That is why Jesus speaks very clearly, and I know that his commandment is eternal life. நம்ம அந்த கிறிஸ்துடைய உபதேசம் எது அப்படின்னா, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோண்டி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனும் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமா இருக்கிறான். எப்படி அப்படின்னா, அவன் உலகத்துக்குரியவைகளை, உலக ஆசீர்வாதங்களை, பூமிக்குரியவைகளை அவன் என்ன செய்வான், பேசுவான். இதனால நம்ம அந்தி கிறிஸ்து இன்னார் என்று நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துடைய உபதேசம் இன்னதென்றோ, அந்தி கிறிஸ்துடைய உபதேசம் இன்னதென்றோ. அப்ப அந்தி கிறிஸ்துடைய உபதேசம் என்ன அப்படின்னா, உலக மேன்மை, உலக லௌகிக, உலக பொருள், பொண்ணு, ஆமா, ஆஸ்தி, அந்தஸ்து, இதுகளை குறித்து பேசுகிறது அந்தி கிறிஸ்துடைய உபதேசம். கிறிஸ்துடைய உபதேசம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணிக்கிறவர்கள். மலை பிரசங்கத்துல நம்ம மத்தேயு 5வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆமா, அதுல சொல்லுகிறாங்கல்ல, அதெல்லாம் கிறிஸ்துடைய உபதேசம். மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இதெல்லாம் ஆண்டவர் 3.5 ஆண்டு ஊழிய செய்த மொத்தத்துல பிரசங்கிச்சாங்கல்ல, அதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். இது எல்லாம் உலகத்தை குறித்து, உலக பொருளை குறித்து, ஆஸ்திய அந்தஸ்து பேசுறது, இது அந்தி கிறிஸ்துடைய உபதேசம். Children of God, what is the doctrines of Antichrist is, that is not the commandment of Jesus Christ. You know very clearly that if a person is possessed with the spirit of Antichrist, he will always talk about the worldly things, the worldly blessings, the worldly pleasures, and all materialistic things that you earn or you get from this world. He will be filled with the spirit of the world, and he will speak from the world, and the world will also listen to them. That is the spirit of Antichrist and doctrines of Antichrist. The children of God, Jesus Christ has come in flesh, is from God. Every spirit that does not confess Jesus Christ is not from God, and that is the spirit of Antichrist. But what is the doctrines or the preachings and teachings of Jesus Christ? Jesus Christ always said, repent, 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 the kingdom of God is near. He said, blessed are the poor in spirit. He said, blessed are the peacemakers. All the sermons on the mount what he gave in Matthew chapter 5, chapter 7, chapter 6, all this are the doctrines and teachings of Jesus Christ, which he gave to the people. He spoke to the people during his 3.5 years ministry. தேவ பிள்ளையே, Children of God, 1 யோவான் 2:15 இருந்து நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். in 1 John chapter 2 verse 15 we read, உலகத்தில் உள்ளவைகள் மீது அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. do not love the world or the things in the world. If anyone loves the world, the love of the Father is not in him. ஒருவன் உலகத்துல உள்ள எல்லா காரியத்திலையும் நாம் அன்பு கூர்ந்து உலகத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமேயானால் நமக்கு யாருடைய அன்பு கிடையாது அப்படின்னா பிதாவுடைய அன்பு கிடையாது. பிதாவுடைய அன்பு கிடையாது அப்படின்னா நம்ம எப்படி பரலோகத்துக்கு போவோம்? நம்ம எப்படி கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கை கொள்ளுவோம்? நம்ம எப்படி சபைக்கு போறேன்னு சொல்லி சாட்சி இல்லாம எப்படி வாழ்வோம்? Children of God, if a person who loves the world or things in the world will not have love for the Father, if we do not have love for the Father, how can we say we are going to the church? And how can we say we can go to heaven? What type of life is this? ஏனெனில் மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தால் உண்டானவைகள். Because the desires of the flesh, the desires of the eyes, and the pride of the life is not from the Father, but it is from the world.
தேவ பிள்ளையே, children of God. உலகமா அதன் ஆசை இச்சைகள் எல்லாம் ஒளிந்து போகும். The world is passing away along with its desires. இந்த கடைசி நாட்களில And these last days, நாம் வாசிக்கிறோம் கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். we read in Colossians chapter 3 verse 2, set your minds on things that are above, not on things that are on earth. ஒன்று இப்படியாய் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வருஷத்திலே வீற்றிருக்க இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Verse 1 says, if then you have been raised with Christ, seek the things that are above, where Christ is seated at the right hand of God. ஏனென்றால் நீங்க உலகத்திலே வாழ்ந்தீங்க, இப்ப உலகத்தை விட்டு சபைக்குள்ள வந்துட்டீங்க. அப்போ சபைக்கு வந்த தேவனுடைய பிள்ளைகள் பாவத்துக்கு மரித்தீர்கள், கிறிஸ்துவுடைய ஜீவனோடு கூட நம்ம என்னது அவருக்குள்ள மறைந்திருக்கிறோம். அப்படி மறைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படும்படியாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பூமிக்குரியவைகளை நாம் தேடக்கூடாது. Because once we were in the world, we were in the sin, but now we have come to the church, for we have died and our life is hidden with Christ in God. So when your life appears, then you will also appear with the glory of God. So you should not seek the things of the world, you should seek the things of heaven. கொலோசியர் 3:5 இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். Colossians chapter 3 verse 5 says, put to death therefore what is earthly in you, sexual immorality, impurity, passion, evil desire, and covetousness, which is idolatry. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். On account of these the wrath of God is coming on the people of God. ஆகையால் தேவ பிள்ளையே, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். Therefore put to death your desires, therefore what is earthly in you, sexual immorality, impurity, passion, evil desire, and covetousness, which is idolatry. ஒரு தேவனுடைய பிள்ளை, Oh children of God, பணாசை இருக்க கூடாது. you should not have desire for wealth, பொருளாசை இருக்க கூடாது. you should not have desire for money, போஜன பிரியனா இருக்க கூடாது. you should not have desire for food, ஒழுக்கமின்மை உள்ளவனா இருக்க கூடாது. you should not be indisciplined. தேவனுக்கு உகந்த ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You have to live a life pleasing to God. பெண்ணுக்கு ஆணாசை இருக்க கூடாது, ஆணுக்கு பெண்ணாசை இருக்க கூடாது. A male should not have love for a female and a female should not have love for a male. ஒருவேளை திருமணம் முடிந்திருக்கிறானா ஒரே மனைவி உடையவனா இருக்கணும், ஒருவேளை திருமணம் முடிந்தவளா இருக்கிறானா ஒரே புருஷன் உடையவளா வாழணும். If you are married, you must have only one husband, and if the husband should have only one wife. மத்தேயு 5:28 சொல்லப்பட்டபடி ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன்னுடைய இருதயத்துல பார்த்து அதை இச்சித்தான் அப்படின்னா அது விபச்சாரம். அதே போல ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து இருதயத்துல அதை இச்சித்தா அது விபச்சாரம். இதுதான் கண்களுடைய இச்சை. இப்படிப்பட்ட பாவ இச்சைகள் இன்றைக்கு உலகம் எதுக்கு பின்னாடி இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது? பாலிய பாவம், பொருளாசை, பணாசை, ஆமா, அப்புறம் போஜனம், இதுக்காக தானே உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. வேற எதுக்கு பின்னாடி ஓடுது? Children of God, it is mentioned in Matthew 5 verse 28 that if a man who sees a woman and has a lust for her in his heart, it says to be he is in adultery. Likewise, if a woman, if he sees a man and has lust for him in her heart, that is also said to be adultery. This is called lust of the eyes. It's a very worst sin. Today, world, which is full of sin. What type of sin? This sexual sins, and also this desire for money and the desire for wealth and desire for worldly things.